வந்து ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்றாரு, ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து வெளியிடுறாரு. ஓகேவா? ரிசர்ச் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா நான் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்வென்ஷன், டிஸ்கவரி இப்பெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? டிஸ்கவர், இன்வென்ஷன் தான் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? சயின்ஸ் அப்புறம் இன்ஜினியரிங் ரெண்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் சயின்ஸ்னா என்னன்னு சொல்லுவாங்க சிம்பிளா. அறிவியல் அப்படிங்கிறது கட்டணம் மீனிங் தான், ஓகே தான். சயின்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்? ஓகே, கொஸ்டின் கேட்டு ஆன்சர் வரதோட நான் சொல்லிடுறேன், என்ன டைம் இல்லை. அதாவது ஐன்ஸ்டீன் ஒன்று கண்டுபிடிச்சாரு. என்ன கண்டுபிடிச்சாரு? ஐன்ஸ்டீன் என்ன கண்டுபிடிச்சாரு? ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாரு கிராவிட்டி ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாரா? புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சாரா? ஆப்பிள் ஏன் கீழே விழுந்து கண்டுபிடிச்சாரு, அப்படிதானே? அப்படிதானப்பா, சம்திங் ஏதோ ஈர்ப்பு விசைன்னு சொல்லி பார்த்தாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி நேச்சர்ல யூனிவர்ஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், அதை ஜஸ்ட் டிஸ்கவர் பண்றோம். ஓ இருந்தா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு டிஸ்கவர் பண்றது பேசிக்கா சயின்ஸ் சொல்லலாம். நான் ரொம்ப டீப்பா சொல்ல நிறைய சொல்லலாம். ஸோ உங்களுக்கு மேலோட்டமா நான் சொல்றேன், சரிங்களா? அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஒரு லெவல் தான் இருக்கும். அந்த லெவல் தாண்டிச்சு அப்படின்னா அது இன்ஜினியரிங்கா மாறும். ஏரோஸ்பேஸ் இல்லைன்னா மூணுக்கு போறது. இப்போ ரீசெண்டா சந்திராயன் அனுப்புனாங்களா இல்லையா? அது எங்க போகுது? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தாண்டி போகுதா இல்லையா? ஸோ அதுக்கு உங்களை மாதிரி இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. சொல்றது புரியுதுங்களா? ஸோ அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங்கா கன்வெர்ட் ஆகும். இன்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா வேர்ல்டு ஸ்மூத்தா ரன் ஆகாது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? உங்களுடைய லெவல் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ரொம்ப சூப்பரா முடியும். ஸோ அந்த மாதிரி அவர் 18 இயர்ஸ்லேயே வந்து ஆராய்ச்சி கட்டுரை வெளியிடுறாரு. எதை பத்தி அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது சவுண்ட் இருக்குங்களா? சவுண்டு பேசுறீங்களா? சவுண்டு, மிருதங்கம், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்களா? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்களா? அதை பற்றிலாம் நிறையா ரிசர்ச் பண்ணி அதை பற்றி அவர் வந்து கட்டுரையில் வெளியிடறாரு, ஆராய்ச்சி கட்டுரை வெளியிடறாரு. ஸோ அந்த பேசிஸில் ஒரு வாட்டி ஐரோப்பா போகிறாரு, யூரோப் கண்ட்ரிஸ் போகிறாரு. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லாம் இல்லை இல்லையா? ஸோ இப்போ கப்பலில் தான் போகிறாரு, ஷிப்பில் தான் போகிறாரு. ஸோ போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அரௌண்ட் 1921, ஓகேவா? அவர் போகும்போது அரௌண்ட் 1921 ரிட்டர்ன் கிளம்பி வரும்போது அவர் திடீர்னு ஒரு யோசனை. அவர் வெளியில் அப்படியே ஓட்டப்பட்டிருக்கும் போது கடல் ஏன் வந்து ப்ளூ கலர் இருக்கு, என்ன ரீசன் அப்படின்னு அவருக்கு சும்மா தாட்டாக வருது. ஸோ அப்படி கடல் ஏன் ப்ளூ கலராக இருக்கும்போது சி வந்து கண்டிப்பாக வாட்டர்னா எப்படி இருக்கும்? ஒயிட்டாக தான் இருக்கணும். நீங்கள் வாட்டர் டெக்னாலஜியில் படிச்சிருக்கீங்க இல்லையா? வாட்டர்னா ஒயிட்டாக தான் இருக்கணும். ஏன் ப்ளூ கலர் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து நம்ம பேசிக்காக எல்லாருமே தோணும் இல்லையா? அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஜஸ்ட்டு மைண்டில் தாட் இருந்தது. ஸோ அப்போ என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ரீசன் இருக்கும். அந்த ரீசன் ஆல்ரெடி இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க, ஆராய்ச்சியில் கட்டுரைகளை ரிசர்ச் ஆர்டிகல்ஸாக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஆல்ரெடி ஃப்ராடே அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் அவர் வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னா